ரைட். 7ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க 6ஆம் ஆண்டுலேருந்து 7ஆம் ஆண்டுக்கு வாரீங்க. உங்கள வரவேற்கிறேன். உங்களுக்கான வகுப்பு தொடர்பான விளக்கங்கள், அதிகமான விளக்கங்கள் உங்களுக்கு YouTubeல ஏற்கனவே தந்திருக்கிறோம். ஸோ நீங்க அத பார்ப்பீங்க. அதில எந்த பிரச்சனையுமே இல்ல. ஸோ அத ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது இப்ப உங்களுக்கு என்ன சொல்லப் போறேன்டா, கட்டணம் தொடர்பான சில விளக்கங்கள் உங்களுக்கு தாரதுக்காகத்தான் நீங்க இந்த வீடியோ செய்யப்படுது. ஸோ உங்களுக்கு 7ஆம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து நீங்க புதிய நேர சூழ்ச்சி இருக்கு. 6ஆம் ஆண்டு இருந்ததை விட 7ஆம் ஆண்டு வரை உங்களுக்கு நேரம் டைம் டேபிள் மாற்றம் அடையுது. இந்த நேரத்தின்படியே நீங்க வகுப்புக்கு வரப் போறீங்க. அத ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது எங்களோட வகுப்போட அம்சங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்ல இருந்து படிக்கக்கூடியதா இருக்கும். ரெக்கார்டிங்க பார்க்க முடியும். நாங்க வெப்சைட் ஒண்ணு செய்திருக்கிறோம். ஸோ நீங்க எப்போ வேணாலும் எங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எப்போ வேணாலும் ரெக்கார்டிங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. புத்தகங்கள் உங்களுக்கு தபால் மூலம் அனுப்பப்படுது. புதிய மாற்றங்களின் முறை. அடுத்து ஒவ்வொரு ஆளையும் தனிப்பட்ட ரீதியா பார்வையிடும் என்று சொல்லியிருக்கிறோம். அடுத்தது உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் நடந்து கொண்டிருக்குது. அது வீக்லி, மந்த்லி, டெர்ம்லி என்று சொல்லி நடந்து கொண்டிருக்குது. அடுத்தது மாணவர்கள் கேள்வி கேட்டு நீங்க எங்களோட கதைச்சு கொண்டே படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருக்குது. அடுத்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்பித்தல் முறை. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீங்க கற்கக்கூடிய வாய்ப்பும் உங்கள்ட்ட இருக்குது. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 புத்தகம் அனுப்பப்படுது. ஒவ்வொரு டெர்முக்கும் 2 புத்தகம். இந்த டெர்முக்கு 2 புத்தகம். அடுத்த டெர்முக்கு சம்டைம் 3 புத்தகம் வரலாம். அலகு ரீதியான ஒரு வினாத்தாளும் சேர்க்கப்படும். மத்த கிளாஸுக்கு ஆட் பண்ணிட்டேன். 7ஆம் ஆண்டுக்கு மட்டும் ஆட் பண்ணல. ஸோ நான் அத உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 புத்தகம் உங்களுக்கு தபால்ல வரும். அடுத்தது கட்டண முறை. இதுதான் இப்ப சில பேருக்கு சந்தேகமாகவும், பிரச்சனையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதுல விளக்கங்கள கொஞ்சம் தெளிவா தரலாம் நினைக்கிறேன். ஸோ எங்களுடைய கட்டணம் மாதம் மாதம் கட்டுவதிலிருந்து தவணை என்ற முறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. முதலாவது. ஸோ தவணை என்று சொல்லப்படுறது 4 மாதங்களை உள்ளடக்கியது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இந்த 4 மாதத்துக்கு நீங்க 4000 படியும், புத்தகத்துக்கான கட்டணம் 1000 படியும் நீங்க செலுத்தினா, ரூ. 5000 காசு கட்டுனா, நீங்க அன்றைய தினமே ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கான எங்களோட வெப்சைட்ல ஆட் பண்ணப்படுவீங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ உங்களுக்கு இவ்வளவுமே எங்களுக்கு ரூ. 5000 நடைமுறை. ஒரே தடவையில நீங்க 5000 போட முடியும். ஒரே தடவையில. அல்லது 2 தடவையில கட்டணம் செலுத்த முடியும். 2 தடவையில. ஒரு தடவை அதாவது முதலாவது மாதம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுக்கும்போது 2 மாதத்துக்கு 2000மும் புத்தகத்துக்கு 1000மும் கட்டி ரூ. 3000 காசை கட்டி நீங்க ஜாயின் பண்ணலாம். உங்களை குரூப்ல ஆட் பண்ணுவேன். லிங்க் தருவேன். நீங்க கிளாஸுக்குலாம் வந்து படிக்கலாம். ஆனா நீங்க ஒரு நாள் கிளாஸ் வராட்டியும் ரெக்கார்டிங் பார்க்க இயலாது. அப்ப நீங்க எப்ப ரெக்கார்டிங் பார்க்கலாம்டா, நீங்க மீதமா இருக்கிற அந்த 2000 ஜனவரி அல்லது பிப்ரவரிக்குள்ள அது உங்களோட விருப்பம். எந்த திகதியில நீங்க கட்டுறீங்களோ அந்த திகதியிலிருந்து நீங்க எல்லா ரெக்கார்டிங் பார்க்கக்கூடிய மாதிரி ஆட் செய்யப்படுவீங்க வெப்சைட்ல. ஸோ நீங்க முதலாவது தடவையில 3000மும் அடுத்த 2 மாதங்களுக்குள்ள 2000மும் கட்டி உங்களோட ரூ. 5000 மொத்த கட்டணத்தை நீங்க செலுத்த முடியும். அடுத்தது 3வது முறை. இது யாருக்கு பொருந்தும்டா, எனக்கிட்ட 7ஆம் ஆண்டு படிக்கிற உங்களோட அண்ணா அல்லது அக்காமார் படிப்பாங்க 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல. அல்லது குடும்பத்துல 3 பேர் படிப்பீங்க. அவ்வாறு இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இது பொருந்தும். நீங்க என்ன செய்யலாம்டா, ரூ. 2000 காசை நீங்க ஆரம்பத்துல கட்டலாம். அது 1 மாத கட்டணம் 1000. புத்தகத்துக்கான கட்டணம் 1000 2000 கட்டலாம். நீங்களும் ரெக்கார்டிங் பார்க்க முடியாது. நீங்க எப்ப ரெக்கார்டிங் பார்க்கலாம்னு சொன்னா, நீங்க அடுத்த 2 மாதத்துக்குள்ள எப்ப ரூ. 3000 காசை கட்டுறீங்களோ, அண்டையிலிருந்து நீங்க ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்படுவீங்க. ஸோ கட்டணங்களை 3 விதமா கட்டலாம். அதுல 2 முறை வெளியாட்கள் அல்லது புதுசா சேர்றாக்களுக்கு இருக்கும். 3வது முறை மட்டும் எனக்கிட்ட 3, 4 பேர் படிக்கிற ஒரே குடும்பத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கு மட்டும் இந்த சலுகை வழங்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டணம் செலுத்த வேண்டிய அக்கவுண்ட் நம்பர் போட்டிருக்கேன். நீங்க அத பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அடுத்தது நீங்க பற்றுச்சீட்டு அனுப்பும்போது மிக முக்கியம் உங்களோட பெயர், அடுத்தது வகுப்பு, முதலாம் தவணை, வாட்ஸ்அப் நம்பர்ன்றத ரீமார்க், ரெஃபரன்ஸ் அல்லது டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஒன்றில நீங்க டைப் பண்ணிக்கொள்ள வேணும். கட்டாயம். அதுல டைப் பண்ணி அதுல பிடிஎஃப் ஃபைல் அனுப்ப வேணும். அல்லது ஏடிஎம்ல பேங்க்ல டெபாசிட் செய்றார்கள். ஏடிஎம்ல செய்றார்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஏடிஎம்ல டைப் பண்ணக்குள்ள உங்கள் டைம் அங்க ரீமார்க் அல்லது ரீசன் கேட்கும். அதுல உங்களோட பேரை, ரேட்ட, டேர்மை டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பற்றுச்சீட்டு வரும். பற்றுச்சீட்டு எடுத்த பிறகு எழுதி பேனையால் எழுதி அனுப்புங்க. சில இதுல பற்றுச்சீட்டு கிடைக்காது. கிடைக்காத நீங்க பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க தருவாங்க. அதுல எடுத்துட்டு நீங்க எழுதி அனுப்ப வேணும் பேனையால. அல்லது பேங்க்ல நேரடியாக டிபாசிட் பண்றார்கள். பண்ணி முடிய நீங்க இந்த இருக்குது உங்களோட பேர் எழுதிட்டு எனக்கு அனுப்ப வேணும். ஆகவே இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது உங்களுக்கு இங்க சொல்லப்பட்டு பாருங்க வடிவா, நீங்க பற்றுச்சீட்டு அனுப்பும் போது எந்த நம்பர்ல இருந்து அனுப்பணும்னு தெளிவா சொல்லியிருக்கிறோம் பார்த்துக்கொள்ளுங்க. 7ஆம் ஆண்டாக்களுக்கு 07 என்று முடிகிற நம்பர்ல இருந்து அனுப்ப வேண்டும். அடுத்தது நீங்க குழுவுல எந்த நம்பரை ஜாயின் பண்ணி ஒரு வருஷ காலம் படிக்க போறீங்க என்கிட்ட, அல்லது 2, 3 வருஷமும் படிக்கக்கூடிய ஆட்களா இருப்பீங்க. ஸோ நீங்க அந்த ஒரு வருடம் நாங்க ரெக்கார்டிங் ஆட் பண்றதுக்குரிய நம்பரும் நீங்க குரூப்ல இருக்கிற நம்பரும் ஒரு நம்பரா இருக்கணும். ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஒழுங்கா வீட்டை கதைச்சு ஒரு முடிவெடுத்து ஒரு நம்பர் எடுத்து அதுல இருந்து அனுப்புங்க. அந்த நம்பரை நாங்க குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க அப்பாட நம்பர்ல ரெசிப்ட் அனுப்பிட்டாரு அதை ஆட் பண்ணாதீங்க. அம்மாட நம்பர் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க.
நீங்க யார் எந்த நம்பர்ல இருந்து குரூப்ல ஜாயின் பண்ணி லிங்க் எடுக்க விரும்புறீங்களோ அந்த நம்பரை நீங்க என்ன செய்யணும், ஆட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவையாக இருந்தால் என்ன கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்க. மேலதிக விளக்கங்களுக்கு நன்றி.